யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈஸ்வரி கிரிஜாவையும் கதிரையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆனந்தராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிரிஜாவுக்கும் ஈஸ்வரிக்கும் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கிரிஜா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட மாமியாரான வசுந்தரா நான் கண்டிப்பா கொல்லுவேன், இதை நீ பாக்குவ அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மிரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால சொல்லிட்டு ஈஸ்வரியும் ஒரு நாளும் வசுந்தராவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால சொல்லிட்டு கிரிஜாவோட அடுத்த பிளானா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூடயே இருக்கிற மங்கை அம்மாவை எப்படியாவது அவங்ககிட்ட பிரித்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவை அனுப்பி விடுறாங்க. அதாவது மங்கையோட பொண்ணையும் அனுப்பி விட்டுறாங்க. அவங்களோட பொண்ணு ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ நாளாக தான் அண்ணின்னு அண்ணி கூடயே இருப்ப, அவங்க உன்னை கண்டுக்க மாட்டாங்களா, இங்கே வேலைக்காரியே இருந்து கஷ்டப்படுறதோட நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கூப்பிடுறாங்க. ஈஸ்வரியும் வசுந்தராவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக கூப்பிடுற திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் கூட ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குலாம் சேவை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற போல சொல்லிடுறாங்க. சொல்லவுமே பிடிவாதமாக என்னை அழைச்சிட்டு போயிடுறாங்க. மங்கையும் கெஞ்சி பார்க்குறாங்க, நான் இங்கே இருக்கேன், அண்ணி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரம்யா பிடிவாதமாக, நான் முக்கியமாக உனக்கு இவங்க முக்கியமாக அப்படிங்கிற போல கேட்டு மங்கையை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு தெரிய வருது, இதெல்லாம் கிரிஜா தான் அனுப்பி வச்சிருப்பா, அது மட்டும் இல்லாமல் அவளோட பிளான் அவள் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற போல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வசுந்தராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியாளையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஈஸ்வரியும் பிடிச்சிட்டு கேட்குறாங்க, யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை போல் கிரிஜா தான் எங்களை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் அதனால் சொல்லிட்டு, கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறமும் பொறுமையாக இருந்தால் அவள் ரொம்ப ஓவராக ஆடுவா, அதனால் சொல்லிட்டு நம்மளே நேராக போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜாவை பார்க்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த 2 அடியாலுமே போனோடனே பார்த்தீங்கன்னா கிரிஜா கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க வசுந்தராவை, அவள் என்ன கிஞ்சினாளா அப்படின்னு சொல்கிறப்பல கேட்குறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட சிரிச்சுக்கிட்டே. அந்த நேரத்தில் கரெக்டாக மாசான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஈஸ்வரி அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான கதைகளமாக தான் இருந்திருக்கு. அதாவது கையில் வச்சிருக்க சாட்டையால் ஈஸ்வரி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க கிரிஜாவை. இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா அபியை கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு, துப்பாக்கியை வச்சு சுற்றுவான்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் தெரிஞ்சும் கண்டிப்பாக ஈஸ்வரி கதிரையும் கிரிஜாவையும் சேர்த்தே அடிக்கிறாங்க சாட்டையால் போட்டு, அதாவது அந்த வீட்லேயே போட்டு அடிக்கிறாங்க. இதனால சொல்லிட்டு ரொம்பவே கோவம் அடைஞ்சிடறாங்க கிரிஜாவும். ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிரிஜாவோட மாஸ்டர் பிளானாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்படி ஈஸ்வரி முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்டான கதைகளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல் சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.